கேள்வி அப்படிங்கிறது கட்சி தொடர்பான விஜயின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதா. ஒரு செயல்பாடுகளை பார்த்து மக்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய சமயத்தில் கட்சி தொடர்பான விஜயின் செயல்பாடுகள் எப்படி உள்ளது அப்படின்னு நம்ம கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒரு 4 ஆப்ஷன் நம்ம கொடுத்திருந்தோம். திருப்தி இல்லை, பரவாயில்லை, ஒன்றுமில்லை அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தோம். அதுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய பதில் என்னங்கிறத பார்க்கலாம். கட்சி தொடர்பான விஜயின் செயல்பாடுகள் எப்படி உள்ளது என கேட்கப்பட்ட கேள்விக்கு திருப்தி என 48 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப திருப்தியா இருக்கு அப்படின்னு 48 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போன்று திருப்தி இல்லை, அவருடைய செயல்பாடுகள் திருப்தி இல்லை என 14 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போன்று பரவாயில்லை அப்படின்ற மாதிரியான 29 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி கருத்து ஒன்றுமில்லை அப்படிங்கிற வகையில், அதாவது திருப்தி அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது, ஒன்றுமில்லை அப்படிங்கிற வகையில் ஒரு 9 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதிகபட்சமாக திருப்தியாக உள்ளது என 48 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சுக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த மதிப்பீடுகளை பார்க்கும்போது விஜயோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, விஜய் ஒரு நல்ல நடிகராக இருக்காருன்றதை ஏற்றுக்கொண்ட மாதிரி தான் இதை பார்க்குறேன். உங்களுடைய கருத்து? இல்லை, நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் கட்சி தொடர்பான செயல்பாடுனா பெரிய லெவலில் செயல்பாடுகளே இன்னும் தொடங்கலை, வெறும் மாநாடு தான் நடத்தியிருக்காரு. அவங்க ஏன் திருப்தின்னு சொல்லியிருப்பாங்கன்னா, ரஜினி மாதிரி காலங்காலமாக ஒரு 10-15 வருஷம் இழுக்காம நீங்கள் சொன்ன உடனே டக்குன்னு வந்துட்டீங்க அதுவே அப்படின்னு 48% சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது, அவர் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார். இந்திய அளவில் ஒரு பேன் இண்டியா ஸ்டார். இவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இருக்கிற போது அந்த கரியரை விட்டு வராரு அப்படின்றது அவருடைய அந்த சீரியஸ்னஸையும் கமிட்மெண்ட்டையும் காமிக்குது. அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதனால திருப்தி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் அந்த 48% தவிர மற்றபடி ஒரு செயல்பாடுகளை அனலைஸ் பண்ணி, ஏன்னா செயல்பாடே இல்லை, ஒரே ஒரு மாநாடு தான் நடந்திருக்கு. அதனால் செயல்பாடுகளுக்கான பதிலே எனக்கு தெரியல. அவருடைய கமிட்மெண்ட்டுக்கான மக்களுடைய மதிப்பெண்ணா அதை நம்ம பார்க்கலாம். கூடுதலாக ஒரு தகவலை இங்கே பதிவு செய்ய நினைக்கிறேன். முதல் மாநாடு நடத்திட்டார் விஜய். இது ஒரு பிரேக்கிங் செய்தியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஜனவரியில் 2ஆம் மாநாடு நடத்த விஜய் திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட உறுதியான தகவல். வரும் ஜனவரியில், வரும் ஜனவரி தான், அடுத்த மாதத்திலே விஜய் தனது கட்சியின் 2வது மாநில மாநாட்டை நடத்தப் போகிறார். அது எந்த இடம் என்பது இன்னும் முடிவு செய்யல. ஆனால் இந்த தகவல் உறுதியான தகவல் நமக்கு கிடைத்திருக்கு. எனவே பிரேக்கிங் செய்தியாக அதை நாங்கள் தற்போது பதிவு செய்கிறோம். அடுத்ததாக கண்ணன், உங்ககிட்ட இது தொடர்பான கேள்வி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சுருக்கமான பதில். ஆமாம், விஜயோட செயல்பாடு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத பொதுவாக இந்த அரசியல் நோக்கர்களோட கருத்து. ஆனால் அவரோட ரசிகர்களுக்கு அது திருப்தி அளிச்சிருக்குது. ஆனால் பெரும்பான்மையாக அந்த பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அது கொஞ்சம் இந்த அளவுக்கு போதும் இப்போதைக்கு அப்படின்னு தான் பெரும்பான்மையான மக்கள் நம்ம இந்த கருத்து கணிப்பில் தெரிவிச்சிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, திருப்தி இல்லைங்கிறது மாற்று அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் தெரிவித்ததாக தெரியுது.